ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோபம்னு ஒரு கதை பார்க்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது குறித்த ஆணி மற்றும் வேலியின் கதை. கோபம் எவ்வளவு அழிவை ஏற்படுத்துகிறது. கோபப்படும் போது ஆணி அடிப்பது போல் பேசும் வார்த்தைகள் மனதில் தழும்புகளை உண்டாக்கும். எனவே கோபத்தை அடக்குவதே புத்திசாலித்தனம் என்று இக்கதை உணர்த்துகிறது. முன்கோபி மகன். ஒரு ஊரில் மிகவும் கோபப்படும் குணம் கொண்ட ஒரு இளைஞன் இருந்தான். அவனது கோபத்தால் பல உறவுகளை இழந்தான். அப்பாவின் அறிவுரை. அவனது அப்பா அவனுக்கு ஒரு சுத்தியலையும் ஒரு பை நிறைய ஆணியையும் கொடுத்தார். உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் பின்னால் உள்ள மரவேலியில் ஒவ்வொரு ஆணியாக அடி என்று கூறினார். ஆணிகள் குறைத்தல். முதல் நாளில் அவன் 40 ஆணிகள் அடித்தான். 2ஆம் 3ஆம் நாள் 35, 30 என அடித்தான். நாட்கள் செல்ல செல்ல ஆணி அடிப்பதற்கு பதிலாக கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என உணர்ந்தான். ஆணி அடிப்பது குறைந்தது. கோபத்தை அடக்குதல். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோபம் வருவதே நின்று போனது. தன் அப்பாவிடம் இதை பெருமையாக சொன்னான். நிதர்சனம். இப்பொழுது கோபம் வராத நாட்களில் அடித்த ஆணிகளை ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்று அப்பா கூறினார். வேலியின் தழும்பு. அனைத்து ஆணிகளும் பிடுங்கப்பட்ட பின் அப்பா வேலியை பார்க்க சொன்னார். வேலி முழுவதும் துளைகளுடனும் தழும்புகளுடன் இருந்தது. நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகள் இந்த ஆணி தழும்புகளைப் போல மனிதர்களின் மனதில் நிரந்தர வடுவை உண்டாக்கும். மன்னித்துவிடு என்று சொன்னாலும் அந்த தழும்பு மாறவே மாறாது. கதையின் நீதி. கோபம் தற்காலிகமானது, ஆனால் அதனால் ஏற்படும் விளைவுகள் நிரந்தரமானவை. நன்றி. நாம் கோபப்படுவது எல்லாருக்கும் வாரது, ஆனால் கோபம் தற்காலிகமானது, அதனால் ஏற்படும் விளைவுகள் நிரந்தரமானவை. கோபத்தை அடக்கி சந்தோஷமாக வாழ்வோம் என்று இந்த கதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.